கடவுள் இல்லைன்னு சொன்னா ஜீசஸும் தானே இல்லை. கிறிஸ்மஸ் ஜீசஸ் பிறந்த நாள் தானே, அதுக்கு மட்டும் எப்படி சொல்றா? இல்ல ஜீசஸ்ன்ற ஒரு மனிதரா பிறந்தார்ல, அது ராமரும் அப்படிதானே பிறந்தார். க்ஷேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. எல்லாரும் இப்ப ராமர் பேர் தானே. ராமவரம் கார்டன்ஸ்ல தானே எம்ஜிஆர் இருந்தார். ராமவரம் கார்டன். அப்புறம் வேற என்ன? தியாகராஜர் ராமரை கொண்டாடுறார். கருணா ஜலதே தாசரதே கருணாநிதி. ராமருக்கு ஒரு பேர் கருணாநிதின்னு பேர். ராமர் பேர் ராமர் பேர் தான் கருணாநிதி. ராமசாமி பெரியார் பாக்குற இடத்துல எல்லாம் ராமர் இருக்கு. ரைட் சார். ஆனா இப்படி பாக்குற இடத்துல எல்லாம் ராமர் இருக்கார். தமிழ்நாட்டில் இவ்வளவு ராமர் பெருமை, தென்னிந்தியாலேயே இங்கே கிருஷ்ண ஜெயந்தியோ இல்லை தீபாவளி மற்ற இது மாதிரி ராமநவமி பெருசா தென்னிந்தியர்கள் அதை அனுசரிக்கிறது இல்லையோ? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் எந்தெந்த இந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லியிருக்கார்? பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லுவார். ராமர் பண்டிகைக்கு அவ்வளவு விமர்சையா இல்ல. இதே தமிழ்நாட்டில் கோகுலாஷ்டமி இருக்குன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கிருஷ்ண ஜெயந்தி ஜெயந்திக்கு அவர் வாழ்த்து சொல்றது இல்ல. எஸ், ஏன் சொல்றது இல்ல? அவங்களுடைய பார்ட்டி ஸ்டாண்டாவே அதை வச்சிருக்காங்க. கடவுள் இல்லைன்னு சொன்னா ஜீசஸும் தானே இல்லை. கிறிஸ்மஸ் ஜீசஸ் பிறந்த நாள் தானே, அதுக்கு மட்டும் எப்படி சொல்றா? இல்ல ஜீசஸ்ன்ற ஒரு மனிதரா பிறந்தார்ல, அது ராமரும் அப்படிதானே பிறந்தார். வட இந்தியாவில் இந்த ராமநவமியை ஒட்டி பல மாநிலங்களில் இறைச்சி கடைகள் மூடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. சாப்பிடணும்னு நினைச்சா அதுக்கு முந்தின நாள் கூட வாங்கலாமே. கார்த்தால வாங்கி வச்சு போய் ஃப்ரெஷ்ஷா வாங்கணுமா? இறை பக்திக்கு இன்னும் நிறைய ஆத்ம சிந்தனம் பண்ணுறதுக்கு எப்போவுமே சாப்பாடு சிம்பிளாக இருக்கும். ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹெவி சாப்பாடு சாப்பிட்றோமோ நம்ம பாடி அவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணோம் அதை டைஜஸ்ட் பண்ணுறது. இப்போது ஒரு தயிர் சாதத்தை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு மட்டன் பிரியாணியை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் பாடி வில் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் எனர்ஜி. உங்களுடைய வீடியோ கூட அசைவ கடைகள் கூட்டம் அப்படிங்கிற அந்த செய்தியில் ராமரே சாப்பிட்ருந்தாரு அப்படி இப்படின்னுலாம். இப்போ கருப்பண்ணசாமி, இப்போ வந்து வெள்ளை சாமி, இப்போ இந்த இடத்துல மாரியம்மன், இந்த இடத்துல எல்லாம் கோழி ஆடு மாம்சம் இதெல்லாம் ஒரு படைக்கிறது ஒரு வழக்கம். அது அவங்களோட வழக்கம். இதெல்லாம் நம்ம தப்பே சொல்ல முடியாது. அதான் சார், அப்போ கடவுள்களுக்கே படைக்கிற ஒரு விஷயம் தானே இருக்கே. அதுலேயும் ஒரு வித்தியாசம் இருக்கேங்கிறேன். எதெல்லாம் வேத ரீதியாக வந்திருக்கோ அந்த கோவில்கள். ஏன் இந்த வித்தியாசம்? ஒரே கடவுள் தான், அதுவும் ஒன்று சிவன் வழி தோன்றலான அல்லது அவதார கடவுள்களாக ஏதாவது இருக்கலாம், இல்லையா ஒரு ராமர் கிருஷ்ணர் அந்த வழி தோன்றல் கடவுள்களாக இருக்கலாம். நம்ம கிடா வெட்டுறோம், அசைவம் படைக்கிறோம், அதை திருவிழாவாக கொண்டாடுறோம், பிரசாதமாகவே அங்கே இருக்குது. மதுரையில் ஒரு கோவிலில் பிரியாணி தான் பிரசாதமே. ஆனால் இன்னொரு பக்கம் கோவில்களில் அந்த கிட்டையே வந்துடக்கூடாது, அந்த கோவில் திருவிழாக்களுக்கு மொத்தமாக கடையே அடைச்சிடணுங்கிற மாதிரியானதும் இருக்குது. எப்படி இந்த வித்தியாசம்? ஏன்னா கடவுள் தானே எல்லாரும். ஜென்ரலாகவே நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் நான் இந்த பாகுபாடே வேண்டாங்கிற. இதுக்கு அடுத்ததான் இந்த பீஃப்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் நம்ம மனிதாபிமானத்தோட யோசி. எந்த தாய் பசுக்கிட்டே நம்ம பால் எடுக்கிறோமோ அதே தாயை ஆட்டுப்பாலும் குடிக்கிறாங்க, இப்போ ஆடும் சாப்பிடக்கூடாது. பால் கொடுக்கக்கூடியவள் ஒரு பசு. அந்த பசு என்பது நமக்கு இன்னொரு தாய், மாற்றுத்தாய் மாதிரி, செவிலித்தாய் மாதிரி ஆகும். அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சொசைட்டி தன்னை ரிஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஃபார்மருக்கும் பாதிப்பு இல்லாமல் பசுவுக்கும் பாதிப்பு இல்லாமல் நம்ம பார்த்தோம்னா இந்தியா தான் உலகத்திலேயே அதிகமாக பீஃபை ஏற்றுமதி பண்ணுறோம். 2வது இடம் 3வது இடம்ன்றோம். பெருமையா? பெருமை இல்லை சார். ஆனால் அப்படி பண்ணுறவங்க எதுக்காக உலகம் ஃபுல்லாக அவ்வளோ நல்ல ஊட்டச்சத்து மிக்க உணவை வந்து கொண்டு போய் சேர்க்கிற நம்ம மக்களுக்கு அதை வந்து இப்படி எனக்கு இதுக்கெல்லாம் வந்து எக்ஸாக்ட் ஆன்சர் இல்லை. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடியவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் எழுத்தாளர் துஷ்யந்த் ஸ்ரீதர். வணக்கம் சார். நமஸ்காரம் சார். ராமநவமி நாளில் பிரதமர் மோடி இங்கே பாம்பன் பாலம் திறந்து வச்சுருந்தார். ஸோ அதே விஷயம். எஸ். ஏன்னா பாம்பன் பாலம் அது ரயில் போக்குவரத்துக்கு ஹெல்ப் பண்ணும், அந்த மக்களுக்கு அங்கே போகிற பக்தர்களுக்கு நிறைய வகையில் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதில் எனக்கு இயல்பாக எழுந்த தமிழ்நாட்டில் ராமநவமி அல்லது தென்னிந்தியாவில் பெருசாக அது இந்த பாலம் திறக்கிறாங்க, பிரதமர் மோடி வரார், அவர் நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசும்பொழுது தெரியுது. பட் இங்கே கிருஷ்ண ஜெயந்தியோ இல்லை தீபாவளி மற்ற இது மாதிரி ராமநவமி பெருசாக தென்னிந்தியர்கள் அதை அனுசரிக்கிறது இல்லையோ? அப்போ என்ன அந்த நிகழ்வு? அது இங்கே ஏன் பெருசாக இல்லை வட இந்தியாலையும் அப்படி தானா? ஏன்னா அங்கே செய்திகள்லாம் வரும்பொழுது நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஆனால் தென்னிந்தியாவில் மேபி ஏதாவது சில ஊர்களில் இருக்கலாம், பட் பொதுவான ஒரு இதில் அப்படி இல்லை. அப்போ என்ன அப்படிங்கிற பண்டிகை
இதை 2-3 விதங்களில் பார்க்கணும். முதல்ல வந்து நான் மத ரீதியாக என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிவிடுறேன். வால்மீகி சாதிச்ச கிரந்தம் ஸ்ரீமத் ராமாயணம்ங்கிறது சம்ஸ்கிருத மொழியில் இருக்கக்கூடிய கிரந்தம். கிட்டத்தட்ட 24,000 ஸ்லோகங்கள் கொண்டது. 7 காண்டங்கள், பாலகாண்டம் தொடங்கி உத்தரகாண்டம் வரை 7 காண்டங்கள். ராமனுடைய வரலாற்றை வால்மீகி என்கின்ற மகர்ஷி எழுதினார். இது சம்ஸ்கிருதத்தில் எழுதியிருக்கார். தமிழில் போகர் 7000ன்னு ஒரு பெரிய பாடல் திரட்டு இருக்குது. அதில் போகர் எழுதுகிற, நான் சித்த புருஷர்கள் சொல்கிறேன், போகர் அவர் சொல்கிறார், எவர் சம்ஸ்கிருத மொழியில் ராமாயணத்தை எழுதினாரோ அதே வால்மீகி தமிழகத்தில் வெகு காலம் வாழ்ந்தார். ஒன்று. அந்த வால்மீகி வாழ்ந்த ஊருக்குத்தான் வால்மீகியின் ஊர் வால்மியூர், திருவான்மியூர் அப்படின்னு பேர். வால்மீகியுடைய ஊர். ஸ்தல புராணம் என்ன சொல்றதுன்னா, சைவத்தில் அவர் வந்தபோது வழிபட்ட சிவபெருமான், மருந்தாக இருக்கக்கூடிய சிவபெருமான், மருத்துவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தான் மருந்தீஸ்வரர் அப்படின்னு பேர், திருவான்மியூர். இன்னைக்கு நீங்கள் அதுக்கு சான்று என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன லொக்காலிட்டிக்கெலாம் வால்மீகி நகரம் தான் பேர், திருவால்மியூரில். ஒன்று. ரெண்டாவது, வால்மீகிக்கு ஒரு குலதெய்வம், நம்ம தமிழர்களுக்கெல்லாம் குலதெய்வ வழிபாடு இருக்கு இல்லையா, அவர் வழிபட்ட குலதெய்வத்துக்கு ஜலதிவர்ணன், நீர்வண்ணன்னு பேர். அந்த நீர்வண்ணன் பெருமாள் தான் திருநீர்மலையில் இருக்கக்கூடிய பெருமாள். அங்கே திருநீர்மலையில் மலைக்கு மேலே நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான், ஆவது நீர்மலையேன்னு திருமங்கையாழ்வார் பாடியிருக்கார். கீழே நீர்வண்ணன் எம்பெருமான். அங்கே பக்கத்திலே ராமர் சன்னதி, வால்மீகி சன்னதி. வால்மீகியின் குலதெய்வம் இருப்பது பல்லாவரத்துக்கிட்ட. வால்மீகி வழிபட்ட சிவன் இருப்பது திருவான்மியூரில். வால்மீகி தமிழகத்துக்கு வந்தார்னு சொன்னது போகர் 7000. தமிழில் 10,348 பாடல்களாக பாடிய கம்பர் முதல் பாடலில் வாங்கரும் பாதம் நீட்டி வகுத்த வான்மீகி என்பான் தீன்கவி செவிகள்லார்த்த தேவரும் பருகச் செய்தான் என்று எனக்கு ஒரு ஊன்றாக, எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது வால்மீகின்னு கம்பர் எடுக்கிறார். இதே தமிழகத்தில் திருவையாறு க்ஷேத்திரத்தில் வாழ்ந்த ஒரு பெரியவர் தியாகராஜர்னு பேர். பிலஜமௌனி கிருதச்சரித்திரன்னு வால்மீகியை அவர் பாடுறார். அருணாச்சல கவிராயர் ராமநாட்டகத்தில் பாடியிருக்கார். அப்படின்னா வால்மீகியை பற்றி தெரிஞ்சிருக்கு, ராமரை பற்றி தெரிஞ்சிருக்கு. தமிழில் சொல்லக்கூடிய பெரும் பழைய புத்தகங்கள், அதில் ஒன்று முக்கியமான ஒரு புஸ்தகம் புறநானூறுன்னு பேர். அந்த புறநானூற்றில் ஒரு ராஜாவின் சரித்திரம் சொல்கிறார். அந்த ராஜா வந்து ராஜானா ஒரு செல்வந்தர், நல்ல படித்தவர். அவருடைய ராஜ்யத்தில் ஒரு கவி. அந்த ஏழை கவி நன்னா பாடல் பாடிவிட்டான். ராஜா என்ன பண்ணார், வெவ்வேறு விதமான ஆபரணங்கள், நிறைய நகைகளை தூக்கி வாரி அந்த கவிக்கு கொடுத்துட்டார். அந்த கவி வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறார் அந்த நகையை. குடும்பம் பெரிய குடும்பம், ஏழ்மையில் தவிக்கின்றது. எல்லாருக்கும் நகையை கொடுத்தோம்னா படபடன்னு இருக்குது. ஒருத்தர் இந்த நகை எடுக்கிறா, ஒருத்தர் அந்த நகை எடுக்கிறா. எங்கே போடுறதுன்னு தெரியல. வங்கியை தலையில் வச்சுக்கிறா, கிரீடத்தை இடுப்பில் ஒட்டியானோன்னு போட்டுக்கிறா, மாற்றி மாற்றி போட்டுக்கிறா. எது எந்தெந்த இடத்துக்கு போகணுமோ மாற்றி மாற்றி போட்டுக்கிறா. அதை எழுதுகிறார் அந்த ஆசிரியர் புறநானூரில். அவர் என்ன சொல்கிறார், இந்த கவிஞரின் குடும்பம் ராஜாவினிடத்திலிருந்து பரிசை பெற்றுக்கொண்டு மாற்றி மாற்றி ஆபரணம் போட்டு தவித்தார்கள். எது போலே என்றால், அன்றைய தினம் சீதா பிராட்டியை கவர்ந்து சென்ற ராவணன் அவள் அச்சத்தில் ஒரு ஆபரணமாக கீழே இட அந்த வானரங்கள் பெற்றுக்கொண்டவை எப்படி மாற்றி மாற்றி போட்டுண்டதோ அப்படி போட்டுண்டதுன்னார். அப்படின்னா ஒரு ராமாயணத்தின் தாக்கம் புறநானூறு காலத்திலேருந்து இருக்குது. இந்த மாதிரி நான் 100 சான்று சொல்லுவேன். தமிழ் வேதம் என்று சொல்லப்படுவது திருவாய்மொழி. திருவாய்மொழியை கொடுத்த சுவாமி நம்மாழ்வார் சொல்கிறார், கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ. ஒருவன் வாழ வேண்டும் என்றால் ராமனை தவிர்த்து இன்னொரு எடுத்துக்காட்டு யாராவது இருக்கான்னு ஒரு தமிழ் மொழியில் தமிழ் வேதத்தை கொடுத்த சுவாமி நம்மாழ்வார் சொல்கிறார். குலசேகர ஆழ்வார், ஆண்டாள் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். அந்த ராவணனை கொன்று தீர்த்த ராமனுடைய பெருமையை பேசுவாயோ பெண்ணேங்கிறா. ஆழ்வார்கள் பாடியிருக்கா. திருப்புகழில் அருணகிரிநாதர் பாடியிருக்கார். முதல் திருப்புகழ் முத்தைத்தரு பத்தி திருநகை அத்திக்கிரி சக்தி சரவண முத்திக்குரு வித்துக்குருவர எனவோதும் முக்கட்பரமர்க்குச் சுருதின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்கத் தமரரும் அடிப்பேண 10 தலை ஒத்த கணைதோடு ஒற்றைகிரை ஒரு கணையால் 10 தலையோடு கூடிய ராவணனை சாய்த்தவன். அருணகிரிநாதர் சொல்றார். சுவாமி தேசிகன் ஒரு 10 ஒரு கொத்து என உதிர்த்த திரளோன்னு வேதாந்த தேசிகன் சொல்றார். நம்மாழ்வார் சொல்றார். புறநானூறு சொல்றது. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் மூவுலகும் ஈரடியால் முறை நிரம்பா வகை முடியன்னு ராமரை பற்றி சொல்றார். இவ்வளவிற்கு நீங்கள் மதுராந்தகத்தில் போனேன்னா ஏரி காத்த ராமன் கருணாகரன்னு பேர்.
திருவல்லிக்கேணி போனேன்னா அங்கே இருக்கக்கூடிய ராமன் சன்னதி பெருமாளை பிரதட்சிணமாக வரும்போது, அடுத்தது வடுவூரில் இருப்பவன் ராமன், தில்லைவளாகத்தில் இருப்பவன் ராமன், திருப்புள்ளம்பூதங்குடியில் இருப்பவன் ராமன், வெள்ளியங்குடியில் இருப்பவன் ராமன், நெடுங்குன்றத்தில் இருப்பவன் ராமன், தர்பசயன ராமன் திருப்புல்லானி, இப்படி புல்லைநல்லூரில் இருப்பது சாலக்கிராம திருமேனியோடு ராமன், கும்பகோணத்தில் இருப்பது ராமசுவாமி. ராமர் கோவிலாக இருக்குது. ராமருக்கு அவ்வளவு பாடல்கள் 2. 3வது அரசியல் வச்சுக்கோங்க. வெகு காலம் ஒரு கொலாசஸ், ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹீரோ வர்ஷிப் மாதிரி இருந்தவர் எம்ஜி ராமச்சந்திரன். அவருடைய வைஃப் குறுகிய காலம் இருந்தார்கள் சீஃப் மினிஸ்டரா, ஜானகி ராமச்சந்திரன். ஆச்சா, தியாகராஜர் ராமரை கொண்டாடுறார். கருணா ஜலதே தாசரதே கருணாநிதி அப்படின்னு அந்த இடத்துல கொண்டாடுறார். கருணையின் நிதியேன்னு ராமருக்கு ஒரு பேர், கருணாநிதின்னு பேர். ராமர் பேர், ராமர் பேர் தான் கருணாநிதி. ராமசாமி பெரியார், ராமசுவாமி பெரியார். இப்போ வரிசையா நீங்க சொல்லிடுவாங்க எல்லாரும் இப்ப ராமர் பேர் தானே. இப்ப பாருங்க, பக்கத்து ஸ்டேட் கர்நாடகா, யார் சீஃப் மினிஸ்டர்? யார் சீஃப் மினிஸ்டர் கர்நாடகா? சித்த ராமையா. அப்புறம் பாலிடிக்ஸ்க்கு வந்து உடனே சீஃப் மினிஸ்டர் ஆந்திராக்கு ஆன அந்த ஹீரோ யாரு? என்டி ராமாராவ். என்ன சார், என்ன வேற என்ன ராமர் பத்தி வேணும்? பாலிடிக்ஸ்ல ராமர் இருக்கார், கோவில்ல ராமர், ராமநாதபுரம், ராமேஸ்வரம். நீங்க வரிசையா சொல்லிடுவாங்க. சேத்துவை கட்டினான் ராமன். அந்த சேத்துவை ரட்சிப்பதற்கு மன்னர்கள் ஏற்பட்டார்கள். அதனால்தான் அவர்களுக்கு சேதுபதினு பேர், சேத்துவை ரட்சித்தவர்கள். வேற என்ன வேணும்? ராமவரம் கார்டன்ஸ்ல தானே எம்ஜிஆர் இருந்தார். ராமவரம் கார்டன். அப்புறம் வேற என்ன? பார்க்குற இடத்துல எல்லாம் ராமர் இருக்கு. ரைட் சார். ஆனால் இப்படி பார்க்குற இடத்துல எல்லாம் ராமர் இருக்கார். தமிழ்நாட்டில் இவ்வளவு ராமர் பெருமை, தென்னிந்தியாலேயே சித்தராமையா எல்லாம் இவ்வளோ இருக்காங்க. ஆனால் ராமநவமி ஒரு தீபாவளி, ஏன்னா ராமர் அவ்வளோ சிம்பிள். அவர் வந்து ஒரு நல்ல ராஜாவாக இருந்ததுனால என்னுடைய பர்த்டே எல்லாரும் இப்படி விமர்சையாக கொண்டாட வேண்டாம். இப்போ 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 பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் பண்ணுறா பாருங்க, தெருக்கு தெரு உடனே கேக்கை வெட்டுறது, மாலையை போடுறது, இதெல்லாம் இவ்வளவெல்லாம் நீங்கள் நீர்மோர். ஒன்று தெரியுமோ, ராமருடைய நவமிக்கு என்ன பிரசாதம் பண்ணுவோம் தெரியுமோ? நீர்மோர். ஏன்னா இது வந்து வெயில் காலமாக இருக்கிறதுனால, ராமர் காலத்தில், ராமர் பிறந்த காலத்தையும் சைத்திர மாதம் தானே வெயில். இப்போ தசரதர் எல்லோருக்கும் நீர்மோர் பந்தல் வச்சார். பானகம், இதுதான் ராமருக்கு பிரசாதம். கிருஷ்ணர் ஜெயிலில் பிறந்தார், 32 பட்சணம் பண்ணுவோம், நெய்யா கொட்டி பண்ணுவோம். அவர் ஜெயிலில் பிறந்தார். ராமர் சக்கரவர்த்தி திருமகனாக பிறந்தார். நீர்மோர் பானகம், அவ்வளவு சிம்பிள் சார் ராமர். அதனால தான் ராமரை யார் வேணாலும் வெய்யலாங்கிறத வந்து நம்ம ஒரு கருத்தாக வச்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால் நன்னா ராமநவமி எல்லாரும் கொண்டாடுறோம். ரொம்ப விமர்சையாக கொண்டாடாமல் ரொம்ப அடக்கமாக வீட்டில் இருந்தபடியே தியானத்தில் கொண்டாடும். வட இந்தியாவில் இந்த ராமநவமியை ஒட்டி பல மாநிலங்களில் இறைச்சி கடைகள் மூடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அவங்க உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நேற்று ஒரு செய்தி, ராமநவமி அன்று, அது ஞாயிற்றுக்கிழமை வேறு வந்துருச்சு. அந்த செய்தி, காசிமேட்டில் கடும் கூட்டம், வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக விற்பனை அப்படிங்கிற மாதிரி கடைகள் எல்லாம். இப்போது வழக்கமாக இந்த மாதிரியான நாட்களில் கிருஷ்ண ஜெயந்தியோ அப்படின்னா, ஏன் அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரியான நாட்களில் கூட இங்கே வந்து அசைவம் சமைக்கிறது அப்படிங்கிறத தவிர்ப்பாங்க. ஆனால் ராமநவமி அப்போ அது யாருமே பெருசாக அதுதான் சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய பெருமை. இப்போ வந்து ஒருத்தர் வந்து இந்த பக்ஷணம் சாப்பிட்றா, இந்த மாംസം சாப்பிட்றா, நம்ம வந்து ஏளனமாகவும் பார்க்கறதில்ல, குறைச்சும் பார்க்கறதில்ல. அவரவர்கள் இஷ்டம்னு விட்டுடுறோம். அதில் என்ன தப்பு? இப்போ நல்ல விஷயம் தானே. இப்போ வடதேசத்தில் அந்த மாதிரி ஒரு ஆர்டர் பிறப்பிச்சிருக்கா. ஒருவேளை அந்த இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பாப்புலேஷன் கிட்டேருந்து ஒரு எதிர்ப்பு வந்திருக்கலாம். அதற்கு வந்து லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நாள் வச்சிருக்கா. இங்கே அந்த ப்ராப்ளம் இல்லைன்னு வச்சிருக்கா. வேற என்ன? இப்போ அங்கே அங்கேயும் யோசிக்கிறவங்க, சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க சாப்பிட்டுக்கலாம்ல. அங்கே அதை கட்டாயப்படுத்தி தடுக்கிறாங்கும்போது இப்போ வந்து இப்போ சாப்பிடணும்னு நினைச்சா அதுக்கு முந்தின நாள் கூட வாங்கலாமே. கார்த்தால வாங்கி வச்சு தான் போய் ஃப்ரெஷ்ஷாக வாங்கணுமா? பண்ணணும்னு நினச்சா எப்படி வேணாலும் பண்ணலாம். இப்போது இஸ்லாமிக் கண்ட்ரீஸில் ரமலான் மாதத்தில் எத்தனையோ நம்ம பாரதியர்கள், ஹிந்துக்கள், நீங்கள் மிடில் ஈஸ்டில் போனீங்கன்னா எக்ஸ்பேட் பாப்புலேஷன் மேக்ஸிமம் இந்தியன்ஸ் தான். அங்கே 20% தான் லோக்கல் பாப்புலேஷன். ரமலான் மாதத்தில் நீ ஹிந்துவாக இருந்தாலும் வெளியில போய் தீர்த்தம் கூட குடிக்கக்கூடாது. அப்படிலாம் நல்லா இருக்கு. நான் இது இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் பொழுது அங்கிருந்தே நிறைய பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. துபாயில இருந்து வெளியில கடைகள்லாம் இருக்கு. ரொம்ப கொஞ்சமா வியாபாரம் ஆகிறதுனால சில கடைகள்லாம் மூடிடுவாங்க, நிறைய கடைகள் மூடிடுவாங்க. இன்னைக்கும் ஆனா ரமலான் மாதத்துல தான் எங்களுக்கு நிறைய நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஏன்னா ஓனர்ல இருந்து எல்லாருமே அந்த சகர் வைப்பாங்க. அதான் ஈவினிங்ல காலையில. இப்போ நான் இன்னைக்கு ஒரு நாள் மாம்ச கடை வேண்டாம், முந்தின நாள் வாங்குங்கன்னு சொன்னா கோவம் வருது. கார்த்தாலெல்லாம் கிடைக்காது, சாயங்காலம் கிடைச்சிடும். தடை இல்லை.
வியாபாரங்களையும் மூடி வைக்கிறது வேற. நான் வந்து நிறைய இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்க்கு போயிருக்கேன். எனக்கு ஒரு சின்ன அனுபவம் இருக்குது. நான் தப்பு சொல்லலை. ரமலான் மாதத்தில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஆர் க்ளோஸ்ட். ஆஃபீஸ்க்கு போனால் கூட நிறைய ஹிந்துக்கள் வந்து குவைட்டாக இன்னொரு இடத்துல சாப்பிட்டுட்டு வந்துருவாளே ஒழிய முஸ்லிம்ஸ் எதிர்க்க சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் நோன்பு இருக்கும்போது நமக்கு பசியில் ஒருத்தர் இருக்கும்போது நம்ம உங்க முன்னாடி சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது தேவேந்திரன். இப்போ வந்து மாசத்துல 2 முறை ஏகாதசி வருது. ஏகாதசி அன்னைக்கு ஹிந்துக்களாக இருக்கக்கூடியவர்கள் சாஸ்திர வழிபடி தசமி அன்னைக்கு ஆரம்பிச்சு ஏகாதசி முழுக்க பட்டினி இருந்து ஒரு துளி ஜலம் சாப்பிடக்கூடாது. கார்த்தால 5 மணிக்கு முன்னாடி சாப்பிடலாம், ராத்திரி 6 மணிக்கு அப்புறம் சாப்பிடலாம்லாம் இல்லை. கிட்டத்தட்ட 42 மணி நேரம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா வந்து தசமியிலேருந்து சாயங்காலம் ஒரு 5-6 மணிலேருந்து ஆரம்பிச்சிடுறோம். பாரணை வந்து துவாதசி அன்னைக்கு கார்த்தால நடக்கும். நிறைய பேர் பண்ணுறான். இப்போ ஏன் எதிர்க்கே நான் ஏகாதசி விரதம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒன்றுமே சாப்பிட மாட்டேன், தீர்த்தம் கூட குடிக்க மாட்டேன். ஆஃபீஸ்க்கு போவேன், என்னோட பக்கத்தில் இருக்கக்கூடியவாள்லாம் சாப்பிடுவேன். அது என்னென்னா ஒருவேளை இந்துக்கள் எல்லாம் பெரும்பான்மையாக இதை கடைபிடிக்கிறாங்கன்னா மேபி அப்படி இருக்கும். கடைபிடிக்கிறாங்கன்னு இல்லை, கடைபிடிக்கணும். ஆனால் இங்கே ஒரு மானிட்டரிங் பாடி இருந்து நீ கடைபிடிக்கலைன்னா உனக்கு நரகம் தலையை விட்டுடுவோம்லாம் சொல்கிறது இல்லை. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கும் அந்த ரூல் இருக்குது. ஏகாதசி விரதம்ங்கிறது தேவேந்திரனுக்கும் இருக்குது. தேவானாம் இந்திரஹா தேவேந்திரஹா, சம்ஸ்கிருத வார்த்தை, அது அழகான வார்த்தை. ஸோ அதனால் உங்களுக்கும் அந்த ரூல் இருக்குது. அப்போ ஆனால் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் நரகத்துக்கு போவீங்கோ, நீ எப்படி ஒரு ஹிந்து, உன் தலையை வெட்டுவேன், இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். உங்கள் இஷ்டம் இருக்குது, புஸ்தகத்தில் இருக்குது. யூ வாண்ட் டு ஃபாலோ, யூ ஃபாலோ. யூ டோன்ட் ஃபாலோ, ஐ ஒன்ட் ஜட்ஜ் யூ. நீங்கள் பண்ணாததுனால நீங்கள் கெட்டவர், பண்ணுறதுனால நான் வசத்தின்லாம் சொல்ல மாட்டேன். நான் ஃபாலோ பண்ணுறேன். நான் விரதம் இருக்கேன், பக்கத்தில் இருக்கவர் சாப்பிட்றாரு, நான் இருக்கேன், எனக்கு டெம்ட் ஆகும். இப்படிலாம் இது என்னது அசர்த்தனம்? எனக்கு அந்த கட்டுப்பாடு இருக்கணும், இல்லைன்னா அந்த விரதமே இருக்கக்கூடாது. இல்லை சார், இதில் இந்த சவுத் நார்த் பேரியர், இந்த ராமநவமி ஏற்கனவே அது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய, தமிழ்நாட்டிலேயும் இல்லை இந்தியா முழுக்க இந்த நார்த் சவுத்துங்கிற ஒரு விஷயம் பேசிகிட்டு இருந்தாங்க. அது வந்து ராமநவமியும் ஒரு விஷயமா ஆட் ஆகிடுச்சு. இதை வந்து இந்த கேள்வியை பிரசாந்த் கிஷோர் கிட்ட கேளுங்க. ஏன் சுவாமி இந்த நார்த் சவுத் டிவைடு எப்படி இருக்குது, நீங்கள் ஏன் கையெழுத்து போடலை அந்த போர்டில் கெட் அவுட் அப்படின்னு ஏன் போடலை? நீங்கள் தான் எவ்வளோ பார்ட்டிஸ்க்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருக்கீங்களே. இங்கே வந்து பிராமணம் பார்ப்பனியம்லாம் சொல்கிறா. நீங்கள் தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ வந்து பிரசாந்த் கிஷோர் பிராமணர் போல இருக்கு, பாண்டே. ஸோ கேளுங்க அவரை, இந்த மாதிரி இருக்கே நார்த் சவுத் டிவைட் இருக்கான்னு கேளுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தேவேந்திரன் சிம்பிள் திங், ராமநவமிங்கிறது ஒரு நல்ல பண்டிகை. எல்லா பண்டிகையுமே ஒரே ரீதியில் விமர்சையாக கொண்டாடணுங்கிறதுல சில பண்டிகையில் இன்டர்னலைசேஷன் ப்ராசஸ், அதாவது தான் அமர்ந்து கொண்டு தன் உள்ளளவில் நம்ம எப்படி நம்மளை மாற்றிக்கலாங்கிறதுக்கு உண்டான பண்டிகை. எல்லா பண்டிகையுமே ரோட்டில் வரணும், ப்ரொசெஷன் எடுக்கணும், நம்ம வந்து பட்டாசு வெடிக்கணுங்கிறது இல்லை. சில பண்டிகைகள்லாம் சனாதன தர்மத்தில் உள்ளளவில் நாம் சென்று நாம் எப்படி நம்மை திருத்தி கொள்ளலாம். அதில் ஒரு முக்கியமான பண்டிகை ராமநவமி. இதுக்கு வந்து நீர்மோருக்கும் பானகத்துக்கும் நான் என்னத்தை ப்ரொசெஷன் எடுப்பேன்? கிருஷ்ணராவது ஜம்முன்னு அவர் ராத்திரி பிறந்தார், ஒரே த்ரில்லிங்காக இருந்தது. கம்சன் இருந்தான், இரவு வேளையில் பிறந்தார், வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது, தூய பெருநீர் யமுனை துறைவனைலாம் இருக்குது. ராமர் அப்படி இல்லை, சிம்பிளாக பிறந்தார், சிம்பிள் மேனாக இருந்தார். ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல், எவ்வளோ ஒரு சிம்பிளாக இருந்துட்டு போனார். இந்த இது அசைவ கடைகள் கூட்டம் அப்படிங்கிற அந்த செய்தியில் நிறைய பேர் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய வீடியோ கூட ராமரே சாப்பிட்டுருந்தாரு அப்படி இப்படின்னுலாம் சொல்லி அந்த வீடியோ கூட இப்போவும் நான் சொல்கிறேனே, சனாதன தர்மத்தில் வெஜிடேரியனிசம் கம்பல்சரி இல்லை, ஆனால் வெஜிடேரியனிசம் இஸ் ப்ரிஃபர்ட். இப்போது நீங்கள் வந்து அசைவம் சாப்பிட்றீங்க, நான் ஒன்றும் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இப்போ நீங்கள் வந்து என்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறேன், துஷ்யந்த் நான் அசைவம் சாப்பிட்டுட்டு இருக்கேன், உங்கள் அபிப்பிராயத்தில் என்ன? நான் சொன்னேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சாப்பிடுங்கோ. ஆனால் இறை பக்திக்கு இன்னும் நிறைய ஆத்ம சிந்தனம் பண்ணுறதுக்கு எப்போவுமே சாப்பாடு சிம்பிளாக இருக்கணும். ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹெவி சாப்பாடு சாப்பிட்றோமோ நம்ம பாடி அவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணோம் அதை டைஜஸ்ட் பண்ணுறதுல. இப்போது ஒரு தயிர் சாதத்தை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு மட்டன் பிரியாணியை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் பாடி வில் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் எனர்ஜி. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? தூக்கம் வரும், தமோ குணம், ரஜோ குணம் வரும். ஸோ சிம்பிளாக சாப்பாடை சாப்பிடுங்க தேவேந்திரன். இதுதான் என்னுடைய ஒரு சஜஷன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கோ பண்ணலைங்கிறது உங்கள் இஷ்டம். ஏன்னா சாந்தோக்கிய உபனிஷத் சொல்கிறது ஆஹார சுத்தௌ சத்வசுத்தி சத்வசுத்தௌ துருவாஸ்மதி. உன் சாப்பாட்டை குறைச்சலாக வச்சுக்கோ, ரொம்ப ஜாஸ்தி சாப்பிட்றாத, மிதம். அதே சமயத்தில் சிம்பிளாக வச்சுக்கோ. அப்படி இருந்தால்தான் உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், மத்தியானம் நீங்கள் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம்னா அடுத்த 1 மணி நேரம் நல்ல தூக்கம். மேடம் என்ன கற்றுக் கொடுத்தாலும் தலைக்கு ஏறாது. சாப்பாடு சிம்பிளாக இருந்துடுத்துனா இன்றைக்கும் நீங்கள் டயட்டீஷியன் கிட்ட போனீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க 1 கப்பு சாதம் போகிறோயா, இந்த சாதத்தை வச்சு நீ ஃபுல் சாப்பாடு முடிச்சிடும் அப்படிங்கிற. நம்ம என்ன பண்ணுறோம்? குழம்புக்கு ஒன்று, ரசத்துக்கு ஒன்று, தயிருக்கு ஒன்று, இது ஒன்று, இவ்வளோ பண்ணுறோம். ஸோ சாப்பாடுங்கிறது அவங்க இஷ்டம். நான் இப்போவும் சொல்கிறேன். ஆனால் ஒப்பீனியன் கேட்டேலாம் நான் சொல்லுவேன்
ட்ரை டு பி வெஜிடேரியன். இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ நான் வெஜிடேரியன்ஸ்னு சொல்லக்கூடியவா கூட தினம்லாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டா. பீப்புள் கேனாட் அஃபோர்ட். நான்வெஜ் இஸ் அ காஸ்ட்லி இஷ்யூ தெரியுமோ. இப்போ மட்டனோ சிக்கனோ எதுவாக இருந்தாலும் அவர்கள் வாரத்தில் ஒரு நாள், இந்துக்கள் அதுவும் பாப்பா இன்னைக்கு சஷ்டி இருக்கா, இன்னைக்கு இந்த விரதம் இருக்கா, இப்படி இருக்கணும். ஸோ எல்லா நான் வெஜிடேரியன்ஸையும் 24/7 நான்வெஜ்ஜே சாப்பிட்டு இருக்காங்க. விசேஷமான நாட்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக அந்த மாதிரி. ஸோ நான் அதுதான் நான் சொல்கிறேன், அவங்க இஷ்டத்துக்கு விட்டுணும். இதுதான் இந்த மதம். அதே சமயத்தில் இப்போ வந்து ஒரு சொற்பொழிவாளர்கிட்ட நீங்கள் ஒப்பீனியன் கேட்குறீங்க, ஒரு சஜஷன் கேட்குறீங்க. நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பேன். இப்போ கோயம்புத்தூர்லாம் போகும்போது, சார் நாங்கள் வந்து நான் வெஜிடேரியன் தான் சாப்பிட்றோம் எங்கள் ஃபேமிலியில், எங்களுக்கு வெஜிடேரியன் ஆகணுங்கிறது இருக்குது, என் பசங்கள்லாம் வேண்டாங்கிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் சொன்னேன், உங்கள் பசங்க சாப்பிட்ணுன்னு நினச்சா சாப்பிட்டோம், உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சா நீங்கள் விடுங்க. போக போக அவங்களுமே அந்த வழிக்கு வந்துருவா. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போல்லாம் வெஸ்டர்ன் வேர்ல்டில் தேவேந்திரன் வில் பி சர்ப்ரைஸ்ட், வீகனாக மாறிவிட்டா. பால் கூட கூடாது. இது வெச்சா குடுமி சரைச்சா மொட்டைங்கிற மாதிரி. இப்போ பால் கிடைக்காது, நெய் கிடைக்காது, எதுவுமே கிடையாது. இப்படின்னா அப்படி மாறிவிட்டா, வீகனுக்கு வந்துட்டா. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ அவங்கவுங்க இஷ்டம்னு விட்டுற வேண்டியது தான். ஆனால் சார், இந்தியாவில் கடவுளுக்கே கூட படைக்கிற அந்த வழக்கம் இருக்குல்ல, அசைவம் கிடா வெட்டி பொங்கல் கொண்டாடுற ஆகம ரீதியா இருக்கக்கூடிய பல கோவில்களில் இருக்காது. ஆகம ரீதினா ஒரு வைதிக முறையில் ஆகமம்ங்கிறது ஒன்று, வேதத்துக்கு நிகமம்னு பேர், ஆகமம்னு ஒன்று. அது பெரும்பாலும் ஆத்ம சிந்தனத்தை பற்றியும் சொல்லும், வழிபாட்டு முறைகளை பற்றியும் சொல்லும். ஒரு கோவில்னா எப்படி இருக்கணும்? இப்போ பெருமாள் கோவில்கள்னு பார்த்தீங்கன்னா வைகானசம்னு ஒரு ஆகமம் உண்டு, பாஞ்சராத்திரம்னு ஒரு ஆகமம் உண்டு. ரொம்ப பிரசித்தமான ஆகமங்கள். ரெண்டுமே பகவானுக்கு 2 கண்ணுங்கிற தேசிகன் சரணாகதி தீபிகான்னு ஒரு கிரந்தத்தில். ஸ்ரீரங்கம் பார்த்தேன்னா பாஞ்சராத்திர ஆகமத்தை கடைபிடிக்கக்கூடிய கோவில். திருப்பதி பார்த்தேன்னா வைகானச ஆகமத்தை கடைபிடிக்கக்கூடிய கோவில். இதை தவிர்த்து பிராச்சீன ஆகமம்னு உண்டு. இந்த ஆகம ரீதியில் எப்படின்னா எப்போவுமே லீஸ்ட் காமன் டினாமினேட்டர்னு எடுத்துப்பா. பகவானுக்கு நாம் என்ன படைக்கிறோமோ அது எல்லா தரப்பு மக்களும் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். இப்போ நான்வெஜ் படைச்சோன்னு வச்சுக்கோ, அப்படின்னா நான் வெஜிடேரியன்ஸ் மட்டும்தான் சாப்பிட முடியும், வெஜிடேரியன் சாப்பிட முடியாது. இப்போ நம்ம வெஜிடேரியன் வச்சோம்னா நான் வெஜிடேரியன்ஸும் அந்த வெஜிடேரியன்ஸ் ஃபுட் சாப்பிட முடியும். அதனால் மினிமம் ஃபுட் பகவானுக்கு வச்சுட்டு, சிம்பிள் ஃபுட்டாக வச்சுட்டு அது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். இப்போ கருடன், வாஸ்தவமாக கருடன் என்ன ஒரு பெரிய ஈகிள் பேர்டுன்னு வச்சுக்கோங்க. கருடன் வாஸ்தவமாக என்ன சாப்பிடுவார்? அவர் அசைவம் தானே. ஆனால் கோவிலில் இருக்கக்கூடிய கருடன், நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கதே கருடன் பக்கத்தில் தான். இந்த கருடன் கோவில் கருடன் இருப்பார், சந்நிதி கருடன் பேர். அவர் தயிர் சாதம் தான் சாப்பிடுவார். ஏன்னா அந்த தயிர் சாதத்தை நம்ம பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் எல்லாருக்கும் கொடுக்குறோம். கருடனுக்கே தயிர் சாதம் தான். ஆமா, ஏன்னா ஆகம ரீதியா இருக்கக்கூடிய கோவில்கள்ல அப்படிதான். ஏன்னா இந்த இப்ப பிரசாதம்ங்கிறது நம்ம பகவானுக்கு வச்சாலும் அவர் கண்டருளுதல் பண்ணி நம்ம எல்லாருக்கும் தானே கொடுக்குறோம். நம்ம தானே சாப்பிட்றோம், அவரை சாப்பிட்றோம். அவர் சாப்பிட்டாருன்னா வைக்கவே மாட்டோம். இப்படி வச்சுக்கோ, பெருமாள் மட்டும் சாப்பிட்டு விட்டாருன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் சுவாமி இவர் எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டாருங்க. கண்டருளுதல், அவர் பார்த்துட்டு அனுகிரகம் பண்ணுவார். பார்த்த உடனே நம்ம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறோம். அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் நம்ம வைக்கிறோம். அப்ப நிஜம் கருடன் பாம்பு சாப்பிடுவார், அப்படிதான் புராணங்கள் சொல்றது. ஆனா கோவில் கருடன் தயிர் சாதம் சாப்பிடுவார். அப்படின்னா ஆகம ரீதியா வரக்கூடிய கோவில்கள்ல இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. சிவன் கோவில் சைவாகமம் இதெல்லாம் உண்டு. ஆனா பல கிராமப்புற கோவில்கள் எல்லாமே ஆகம ரீதியா இருக்கக்கூடிய கோவில்கள் இல்லை. இவ்வளவு ரூல்ஸ் ஸ்ட்ரிஞ்சென்ட்டா இருக்காது. இப்ப கருப்பண்ணசாமி, இப்போ வந்து வெள்ளை சாமி, இப்போ இந்த இடத்துல மாரியம்மன், இந்த இடத்துல எல்லாம் கோழி, ஆடு, மாம்சம் இதெல்லாம் ஒரு படைக்கிறது ஒரு வழக்கம். அது அவங்களோட வழக்கம். இதெல்லாம் நம்ம தப்பே சொல்ல முடியாது. எப்படி நம்ம தப்பு சொல்ல முடியும்? அதான் சார், அப்போ கடவுள்களுக்கே படைக்கிற ஒரு விஷயம் தானே இருக்கே. அதுலேயும் ஒரு வித்தியாசம் இருக்கேங்கிறேன். எதெல்லாம் வேத ரீதியா வந்திருக்கோ அந்த கோவில்கள் ஏன் இந்த வித்தியாசம்? அப்படி இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்குள்ளே போயிட்டு இந்த லேப் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குங்க. ஏன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்காதா? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேற. அட் தி எண்ட் ஆஃப் தி டே வி ஆர் இன்ஜினியர்ஸ் தானே. பட் எல்லாருமே கடவுள்கள் ஒரே கடவுள் தான். அதுவும் ஒன்று சிவன் வழி தோன்றலான அல்லது அவதார கடவுள்களாக ஏதாவது இருக்கலாம், இல்லையா ஒரு ராமர், கிருஷ்ணர் அந்த வழி தோன்றல் கடவுள்களாக இருக்கலாம். அம்மன்களும் அதே மாதிரி தான். பார்வதியோ இல்லை யாரோ அப்படி சரஸ்வதியோ இவங்களுடைய கடவுள்கள் தான். அவங்களுடைய சிறு வழிபாடு அல்ல அவங்களுடைய கிராம தேவதைகளாக இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய அவதாரங்களில் ஒன்றுங்கிற கோயில்களுக்கு நம்ம கிடா வெட்டுறோம், அசைவம் படைக்கிறோம், அதை திருவிழாவாக கொண்டாடுறோம், பிரசாதமாகவே அங்கே இருக்குது. மதுரையில் ஒரு கோவிலில் பிரியாணி தான் பிரசாதமே. ஆண்கள்லாம் சேர்ந்து அவ்வளோ டன் கணக்கில் அசைவத்தை வந்து செஞ்சு சாப்பிட்ற அந்த வழக்கமெல்லாம் கோவில்களில் இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் கோவில்களில் அந்த கிட்டையே வந்துடக்கூடாது, அந்த கோவில் திருவிழாக்களுக்கு மொத்தமாக கடையே அடைச்சிடணுங்கிற மாதிரியானதும் இருக்குது. எப்படி இந்த வித்தியாசம்? ஏன்னா கடவுள் தானே எல்லாரும். இப்போது லோகோ பின்ன ருச்சிகின்னு பேர். சனாதன தர்மத்தை ஏன் நம்ம ஹிந்து மதத்தை இவ்வளோ கேள்விகள் வருதுன்னா,
நமக்கு ஒரு 1000-1200 வருஷமாக வெஸ்டர்ன் ரிலிஜன்ஸுடைய தாக்குதல் பாரத தேசத்தில் இருந்துக்கு. கிறிஸ்டியானிட்டியும் இஸ்லாமும் மெயினாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி மதங்கள் கிறிஸ்டியானிட்டியும் இஸ்லாமும் தேர் ஆல் ஹோமோஜினைஸ்ட் ரிலிஜன்னு பேர். அவங்களுக்குலாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் இருக்கும், ஒரே புஸ்தகம் இருக்கும், ஒரே வழிபாடு. இப்போ ஜிஎஸ்டி மாதிரின்னு வச்சுக்கோங்க, ஒரே யூனிஃபார்ம் பண்ணிட்டா. ஹிந்து மதம் அப்படி இல்லை. எல்லாத்தையுமே நம்ம ஹோமோஜனைஸ் பண்ண முடியாது. இறைச்சி இல்லாத கோவில்களும் இருக்கும், இந்த மாதிரி மாம்சம் சமைக்கக்கூடிய கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கோவில்களும் இருக்கும். இப்போ கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கும் பிராமணர்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. இப்போ நிறைய எனக்கு தெரிஞ்ச ஸ்மார்த்தா வைஷ்ணவா ஃப்ரெண்ட்ஸ்க்கே குலதெய்வம் கருப்பண்ணசாமியாக இருப்பாள். அங்கே படையல் இதுவாக அங்கே படையல். அப்போ அந்த படையல் இருக்கும்போது இவங்க போவாங்களே ஒழிய இவங்களோட நம்பிக்கை அதை சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். ஸோ இவங்களோட இஷ்டம் இல்லையா, சாப்பிடலாம். அந்த கோவில்களுக்கு போகிறாளே, ஸோ அது ஒரு தப்பம் இல்லையே. இப்போ ஒரு மாரியம்மன் கோவிலெல்லாம் கடாகடா வெட்டுறான்னா அந்த காலத்தை அறுவாடு கூழ் தான். அப்போ அந்த நிறைய சங்கராச்சாரியர்கள் அந்த அம்பாள் கோவிலுக்கும் போயிருக்கா. வித்தியாசம் அதில் இல்லை. இப்போ சாப்பிடுவது சாப்பிடாதது என் இஷ்டம். எஸ், இல்லை இந்த முறையே வழிபாட்டு முறையே எப்படி பிராச்சீனம், அவ்வளோ பிராச்சீனம். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வழி உண்டுங்கிற நான். அப்போ ஹிந்து மதத்துக்குள்ள ரெண்டுமே இருக்கு. ஆனால் சைவம் தான் ஒன்லி இந்துக்களினுடைய ஒரே அடையாளம், அசைவம் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் பேசுறது. யார் சொன்னா? இப்போ அண்ணாமலை அவர்கள் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா? எனக்கு தெரிஞ்சு நான் வெஜிடேரியன் தான் நினைக்கிறேன். இல்லை அவர் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு நான் நான் வெஜிடேரியன் சொல்லியிருக்காரு. அவர் நீங்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு பிஜேபியிலேன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அவர் எந்த கட்சியை சேர்ந்தவர் இது வரைக்கும்? பாஜக தான். பாஜக. அப்புறம் என்ன, அவர் மாநில தலைவராக வெஜிடேரியனை தான் போடுவோம்னு நினச்சா எச்ராஜாவில் போட்டுக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். இதெல்லாம் தவறான கண்ணோட்டம். எத்தனையோ இப்போ இந்த தவறான கண்ணோட்டம் ஒரு பொது கண்ணோட்டமா நாடு முழுக்க இருக்கு. அது நம்ம என்ன பண்றது? இப்போ வெளிநாட்டு பார்வையில இந்தியா ஒரு வெஜிடேரியன் கண்ட்ரிங்கிற மாதிரி தானே ஒரு போர்ட்ரையல் இருக்கு. வெஜிடேரியனிசமை சப்போர்ட் பண்றதுங்கிறது வேற, வெஜிடேரியனா இருக்கிறதுங்கிறது வேற. இப்போ இங்க இருக்கக்கூடிய நான் வெஜிடேரியன்ஸ் கூடவே சில பண்டிகை நாட்கள்ல நாங்க சாப்பிடக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க. அப்போ அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், அவங்க வெஜிடேரியன் ஃபுட்டும் சாப்பிட்றா, சில நாட்கள் நான் வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்றா. அதுதான் இந்த நாடு. ஹோமோஜனைஸ் பண்ண முடியாதுங்கிற இந்த நாட்டை. ஆனா அப்படி இல்லை, அப்படி பண்ற ஒரு எண்ணம், அப்படி பண்ற ஒரு நோக்கம் நிறைய தெரியுது. இப்ப ராமநவமிக்கு தடை, இறைச்சி கடைகளுக்கு தடை, வேறு சில பண்டிகைகளுக்கு கட்டாய இறைச்சி கடை தடை. வட இந்தியாவில் இப்படியானது வைக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி அதை ஒரே ஒரு கலாச்சாரமா அதை மாத்திர ஒரு முயற்சியா தானே அது தெரியுது. தட்டில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். 2012-13 நீங்க அதை செக் பண்ணி பாருங்க. ராஜா மாதிரி என்கிட்ட கேட்காதீங்க, கொராபரேட் பண்ணுங்க. இதெல்லாம் இட் இஸ் தேர் இன் த டேட்டா. பெரம்பலூர் மாவட்டத்துல ஒரு பெருமாள் கோவிலேருந்து புறப்பாடு நடக்கணும். 4 தெருவில், ரொம்ப பிராச்சீனமான பெருமாள் கோவில். புறப்பாடுன்னா அந்த பெருமாள் இப்படி பவனி வருவார். 4 தெருவிலையும் அதிகப்படியாக இருக்கக்கூடியது முஸ்லிம்ஸ். அவங்க கோர்ட்டில் போய் சொல்லிட்டா எங்களுக்கு உருவ வழிபாட்டில் நம்பிக்கை இல்லை, இந்த கோவில் புறப்பாடு எங்கள் வீதி வழியாக வரக்கூடாது. மெட்ராஸ் ஹைகோர்ட் சிங்கிள் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு பாருங்க. ஸோ இப்போ என்ன சொல்வேன், இப்போது இதே தட்டில் நீங்கள் கேள்வி கேட்கணும் இல்லையா? இவ்வளோ நவா ஹுசைனா யார் அவர், நவாஸ் கனி அவங்களெல்லாம் கேள்வி கேட்கணும். இந்த மாதிரி முஸ்லிம்ஸ் பெரும்பாலாக இருக்கக்கூடிய 4 தெருவில் பிராச்சீனமான கோவில்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நீங்கள் ஒரு உருவத்தை வெளியில் வரக்கூடாது. நான் ஹிந்துக்களுக்குள்ள மட்டும் கேட்குறேன், ஹிந்துக்களுக்குள்ள மட்டும் அசைவம் சாப்பிட்றவங்கள ஹிந்துக்களே இல்லைங்கிற மாதிரியான ஒரு பார்வை வைக்கிறது, ஒரே கலாச்சாரமாக்குறது. எக்ஸாம்பிள் கொடுத்தேன். எஸ் சார், இல்லை ரைட், ஓகே. ஆனால் இந்த கோயில் திருவிழா அல்லது இந்த பண்டிகைங்கிறத ஒட்டி இறைச்சி கடைகளே மூடணுன்றது அது இந்துக்களுக்கே எதிரானது இல்லை. அப்படி எதிரானது இல்லை. ஏன்னா அசைவம் சாப்பிடக்கூடிய இந்துக்கள் கூட நிறைய பேர் இந்த நாட்கள்ல சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கு. சிலர் சாப்பிடுவாங்க. இப்போ தீபாவளி எடுத்துக்கலாம், நான் முந்தின நாள் வாங்கி வச்சுக்கோங்கிறேன். இல்லை சார், தீபாவளி இங்கே தமிழ்நாட்டில் மேபி தென்னிந்தியாவில் அன்னைக்கு இறைச்சி சாப்பிட்றதுன்றது ஒரு வழக்கமாக ஒரு ஃபீஸ்டா. சொல்லுங்க எதுக்காக? இது சாப்பிடுவாங்க, சாப்பிடக்கூடாது, சாப்பிடணும், இதெல்லாம் நான் சொல்ல வரல. தீபாவளிங்கிறது ஒரு ஹிந்து பண்டிகை. அன்னைக்கு கங்கா ஸ்நானம், காலையில எழுந்து ஸ்நானம் பண்றது ஒரு வழக்கம். என்ன தேய்ச்சி குளிச்சுட்டு அமாவாசை அன்னைக்கு நீங்க அமாவாசை அன்னைக்கு தானே வரும் அது. எங்கேயாவது நீங்க அமாவாசை அன்னைக்கு இறைச்சி சாப்பிடக்கூடிய இந்துக்கள் கூட இறைச்சி சாப்பிட்டு நீங்க பார்த்துருக்கீங்களா? பண்றாங்க. ஆனா தீபாவளிக்கு சாப்பிடுவாங்க. அது எனக்கு தெரியல. அப்படி சாப்பிட்டா சாப்பிட்டு போட்டோங்கிற. இல்ல அதெல்லாம் தப்பு. இது எப்படி இப்படி இங்க சரியில்லை, இந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் இப்படி திணிச்சிட்டாங்க, அந்த மாதிரியானது பேசுறது. ஒரு ஸ்டேட்லயும்
ஒரு விஷயம் மாறும் தேவேந்திரன். இதை நம்ம வந்து பார்டர் டு பார்டர் இதெல்லாம் ஹோமோஜினைஸ் பண்ண முடியாதுங்கிற. இப்போ வந்து மற்ற மாநிலங்கள்லாம் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லா பண்டிகைகளுக்குமே வாழ்த்து சொல்லுவதுண்டு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் எந்தெந்த ஹிந்து பண்டிகைக்கு வாழ்த்து சொல்லியிருக்கார்? பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லுவார். இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஒரு 25 நிமிஷத்துக்கு முன்னாடி கேள்வி கேட்கும்போது ராமர் பண்டிகைக்கு அவ்வளோ விமர்சையா இல்லை, இதே தமிழ்நாட்டில் கோகுலாஷ்டமி இருக்குன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கிருஷ்ண ஜெயந்தி ஜெயந்திக்கு அவர் வாழ்த்து சொல்றது இல்லை. எஸ், ஏன் சொல்றது இல்ல? பொங்கலுக்கு சொல்லுவார்ல. பொங்கலுக்கு சொல்றாருங்க, ஏன் கிருஷ்ண ஜெயந்திக்கு சொல்றது இல்ல? ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு சொல்றது இல்ல? ஏன் சொல்றது இல்ல? அப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா, வட மாநிலங்கள் இங்க வந்து இல்ல, அவங்க வந்து எனக்கு அவங்களுடைய பார்ட்டி ஸ்டாண்டாவே அதை வச்சிருக்காங்க. ஏன் கடவுள் இல்லைன்னு சொன்னா ஜீசஸும் தானே இல்லை? கிறிஸ்துமஸ் ஜீசஸ் பிறந்த நாள் தானே, அதுக்கு மட்டும் எப்படி சொல்றா? இல்ல, ஜீசஸ்ன்ற ஒரு மனிதரா பிறந்தார்ல, அது ராமரும் அப்படிதானே பிறந்தார். ஆத்மானம் மானுஷம் மன்னிய ராமம் தசரதாத்மஜம். பிறந்தவங்களுக்கு தானே பிறந்த நாள் கொண்டாடுறோம் ராமநவமின்னு. கிருஷ்ணர் பிறந்ததுனால தானே ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிர்த்து வளர்ந்துன்னு ஆண்டாள். கிருஷ்ணருக்கு தானே கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கொண்டாடுறோம். அவங்க இருந்த அப்பா இருந்த இடத்துக்கு பேர் என்ன? கோபாலபுரம். அங்க இருக்கிறது கிருஷ்ணர் கோவில் தான். கிருஷ்ணருக்கு தானே கொண்டாடுறோம். பிறந்த நாள் அன்னைக்கு கொண்டாடுவேன்னா ராமருக்கும் சொல்லட்டும், கிருஷ்ணருக்கும் சொல்லட்டும். நீங்கள் ஒரு முதலமைச்சர்னு ஒரு பொறுப்பு ஏற்றின ஒன்று எந்த பண்டிகைக்குமே வாழ்த்து சொல்லக்கூடாது, இல்லைன்னா எல்லா பண்டிகைக்குமே இப்போ நான் வாழ்த்து சொல்கிறேங்கிறதுக்கு. இப்போ நீங்கள் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ தென் மாநிலங்களில் இறைச்சிக்கு இது இல்லைங்கிறே, தென் மாநிலங்களில் இப்படியும் இருக்குது. வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய இப்போ மோடி ஈதுக்கும் விஷ் பண்ணுறார், அதுக்கு இப்போ கிஃப்ட் இடையில ஒரு ரம்ஜானுக்கு விஷ் பண்ணாமல் விட்டார். இது ஒரு ரம்ஜானுக்கு விஷ் பண்ணாமல் விட்டு இங்கே பண்ணதே இல்லையே. அது நம்ம என்ன பண்ண போகிறோம்? எவ்வளோ வருஷமாக டிஎம்கே ஆண்டு இருக்கு, ஒரு பண்டிகைக்கு விஷ் பண்ணுறது இல்லையே. அப்போ என்ன பண்ணுவேன்? பாஜகலையும் சார் மாட்டிறைச்சி உண்றதுக்கு கடுமையான ஆட்சேபனை தெரிவிக்கிறது, எதிர்ப்பு தெரிவிக்கிறதெல்லாம் நாடு முழுக்க நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் சில ஸ்டேட்டில் பிஜேபி லீடர்ஸே அதை ஆதரிக்கிறதும் இருக்குது. மேகாலயாலேயோ இல்லை மற்ற கோவா, கேரளா மாதிரியான இடங்கள்லையோ ஏன் அது எங்களுடைய கல்ச்சர், அதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ற போக்கும் தென்படுது. இது வந்து சாப்பிடக்கூடியவா சாப்பிடாதவாளை பத்தி நான் இப்போ எதுவுமே விமர்சனம் பண்ணல. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன், நம்ம வாழ்க்கையில ஒரு செயலுமே நம்ம யோசிச்சு பண்றோம், பண்ணணும். பண்ணாம இருந்தால் அது பாதிப்பும் இருக்கும், அப்புறம் நம்ம பிராயஷ்சித்தம் பண்ணுவோம். தேவேந்திரனுக்கோ துஷ்யந்துக்கோ பார்க்கக்கூடியவர்களுக்கோ ஈன்றெடுத்த பிறகு பால் கொடுத்தவள் நம் ஈன்றெடுத்த தாய். அதை 6 மாதம் கொடுக்கலாம், 1 வருஷம் கொடுக்கலாம், 1.5 வருஷம் கொடுக்கலாம். அது சுரக்கும் அந்த திறனை பொறுத்து இருக்கு. அதுக்கப்புறம் நாம் இருக்கும் வரை பால் கொடுப்பவள் யார்? பசு. அதனால ஃபஸ்ட்டு இந்த இறைச்சி சாப்பிடலாமா கூடாதா, இது சரியா தப்பா, அந்த பக்கமே போக வேண்டாம். ஃபஸ்ட்டு என்னுடைய கருத்து என்னென்னா, யாராக இருந்தாலும் இது கொஞ்சம் ஆத்ம சிந்தனம் பண்ணி பார்க்கணுங்கிறேன், அவ்வளோதான். இதை யோசிச்சு பாருங்க. நமக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் பால் கொடுக்கக்கூடியவள் நம்மை பெத்தெடுத்த தாய். ஆனால் நமக்கு வாழ்க்கை முழுக்க பாலும் தயிரும் நெய்யுமாக கொடுப்பது இந்த பசு என்கின்ற தாய். அந்த பசுவை பாதுகாக்க வேண்டியது நம் பொறுப்பு, அது நம்ம தர்மம். ஒன்று, முஸ்லிம்ஸ்க்கும் கிறிஸ்டின்ஸ்க்கும் அதே பசு தான் பால் கொடுக்குறா. இது வந்து மதம் பேதமின்றி எல்லாருக்கும் பால் கிடைக்கிறது பசுக்கிட்டேன் பெரும்பாலும். ஒன்று. ரெண்டாவது, நான் இன்னொன்று சொல்கிறேன், இது வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் இருக்கலாம். பசுக்குமே பால் கறக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. அதானோன்னா அந்த பசுவால் பால் கறக்க முடியாது. அப்போ அந்த ஃபார்மர்ஸ்க்கும் அந்த பசுவை பராமரிக்கிறது கஷ்டம்தான். நான் என்ன சொல்ல வரேன், யாரெல்லாம் பசுப்பால் குடிக்கிறோமோ, ஏன்னா தமிழில் வந்து பசும் பால்னு சொல்லுவது தவறு, பசுப்பால் யாரெல்லாம் குடிக்கிறோமோ, நம்மளாம் குடும்பத்தில் ஒரு குடும்பமும் ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் கொஞ்சம் நன்னா இருக்கக்கூடியவா வருஷத்தில் இவ்வளோ ரூபான்னு ஒதுக்கி வச்சுட்டோம். இந்த மாதிரி எத்தனையோ பசுக்கள் வந்து பாதிக்கப்பட்ட பசுக்கள், ஆக்சிடென்ட்ஸில் பராமரிப்பு இருக்கக்கூடிய பசுக்கு நம்மளோட டிஸ்கஷனே அந்த லெவலுக்கு போயிடணும் தேவேந்திரன். நம்ம இன்னும் உட்காந்துட்டு இவங்க மாட்டிறைச்சி வேண்டான்னு சொல்கிறா, இவன் மாட்டிறைச்சி கூடுங்கிறா. நான் என்ன சொல்கிறேன், ப்ராப்ளமை முதல்ல பார்ப்போம். ஏன் அந்த குழந்தையாக தன் தாயாக பார்த்த பசுவை பார்த்த ஒரு விவசாயி ஏன் அந்த பசுவை விற்க வேண்டிய நிலைமை? ஏன்னா அந்த பால் கொடுக்கக்கூடிய ஸ்டேஜ் ஆன உடனே அந்த பசுவை பராமரிக்கிறது அவனுக்கு கஷ்டம், லாபம் இல்லை. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் நம்ம பராமரிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு அப்பா அம்மாவை வந்து நம்மளால முடியல, ஒரு ஓல்டேஜ் ஹோமில் பார்த்துக்கிற மாதிரி அந்த தாய் பசு கோமாதான் தானே சொல்கிறோம். அந்த காலத்தில் பாட்டே கோமாதா எங்கள் குலமாதா, அந்த தாயை பார்த்து காக்கணும் இல்லையா? எவ்வளவோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கா.
இப்போ அடியனுக்கு தெரிஞ்ச ஒரு 2 ஆர்கனைசேஷன் நான் பார்த்துருக்கேன், தக்ஷின் பிருந்தாவன், அவங்க இவங்கெல்லாம் நிறைய ஒரு பாதிக்கப்பட்ட பசுக்களை அதுக்கெல்லாம் நம்ம கொடுப்போங்கிறேன். இப்போ நம்ம ஸ்டாண்டர்டே நமக்கு ஏற்றணும். நான் இறைச்சி ஜென்ரலாகவே நான் வெஜிடேரியன் நான் இந்த பாகுபாடே வேண்டாங்கிறேன். இதுக்கு அடுத்ததாக இந்த பீஃப்னு வரும்போது மட்டும் கொஞ்சம் நம்ம மனிதாபிமானத்தோடு யோசிக்கணும். எந்த தாய் பசுக்கிட்டே நம்ம பால் எடுக்கிறோமோ அதே தாயை ஆட்டுப்பாலும் குடிக்கிறாங்க, இப்போ ஆடும் சாப்பிடக்கூடாது. இப்படி ஆட்டுப்பால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இப்போ ஒரு 100ன்னு ஒரு நம்பர் வச்சுக்கும் போது தமிழ்நாட்டில் வரக்கூடிய பாலில் எவ்வளோ % ஆட்டுப்பால்? இல்லை, கம்மி தான், ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஏன்னா அதுவுமே நான் என்ன சொல்ல வரேன், ஒரு 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 லிமிட்டோட வச்சுட்டா பெட்டர். எதுவுமே நான் வந்து யாரையும் சாப்பிடக்கூடாது அதுலேயும் நான் சொல்ல வரல. எதையுமே நம்ம வந்து ஒரு நேச்சரை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது. நம்ம இதுதான் வீகன்ஸ் சொல்றாங்க. பால் மட்டும் எதுக்கு? இல்ல அது வேற. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்றோம். ஒரு இவ்வளோ மாடு உற்பத்தி பண்றோம். நம்ம இப்போ இவ்வளோ பால் வேணும்னா நான் என்ன சொல்ல, பால் கன்சம்ஷனே குறைக்கணும். நம்ம இறைச்சி கன்சம்ஷனும் கொஞ்சம் நம்ம வந்து சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணுங்கிறது இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம். இது பல பேர் சரியாக எடுத்துக்கலாம், பல பேர் தவறாக எடுத்துக்கலாம். பீஃபை பற்றி எனக்கு இதுதான். இது ஒரு தாய், அந்த தாயை பராமரிக்க வேண்டியது அந்த ஃபார்மருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது, அந்த பசுவையும் ஆன வரைக்கும் நம்ம ரட்சிக்கணும். அதுதான் இது என்னுடைய கருத்து. இல்லை சார், இதுதான் வீகன்ஸோட ஸ்டாண்ட். அப்போ அங்கே வராங்கல்ல, பால் மட்டும் எதுக்கு? நம்ம என்ன எல்லா நாளுமா குடிச்சிட்டு இருக்கோம்? ஒரு குறிப்பிட்ட வயசு தானே, அதோட முடிச்சுங்க, ஒரு 2 வயசோட முடிச்சுங்க, அதுக்கு மேல மட்டும் எதுக்கு பால் வேணாம் அப்படின்னு வாங்கக்கூடிய குழந்தையால டக்குன்னு 100 வாங்க முடியாது. 60, 80, 100 இப்படிதான் போக முடியும். நான் என்ன சொல்ல வரேன், நம்ம ஒரு ஸ்டேஜா ப்ராக்ரஸ் பண்ணுவோம். சட்டுன்னு இப்போ பால், தயிர், வெண்ணெய், தயிர் எல்லாம் நிறுத்திவிட்டா கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரஸ் பண்ணுவோம். தப்பு இல்லையே, வீகனா மாறினா என்ன தப்புங்கிற? மாறலாம். புரோட்டீன், மற்ற புரத சத்து எல்லாத்துக்கும் நிறைய ஆல்டர்னேட்ஸ் இருக்கு சார். ஆல்டர்னேட்ஸ் இருக்கு. அஃபோர்டபுளா இருக்குமா? இப்போ யோசிச்சு பாருங்க, அஃபோர்டபுள் ஆகணும். இப்போ எல்இடி லைட்ஸ் வரும்போது ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்இடி ரொம்ப டிபெண்டபிள் அண்ட் அஃபோர்டபுளாக மாறிடுது. அதே மாதிரி எலக்ட்ரிக் கார்ஸ், டெஸ்லாலாம் ஸ்டார்டிங்கில் 2016-17 இருக்கும்போது ரொம்ப காஸ்ட்லி. இப்போ நல்லா யூஎஸ்ல விலை குறைஞ்சிடுது, இந்தியாலையும் குறையும். ஸோ இந்த மாதிரி நம்ம அஃபோர்டபிலிட்டிஸ் இதெல்லாம் செகண்ட் ஸ்டேஜில் இருக்கணும். இன்னி நிலைமையை வச்சு நம்ம பார்க்க முடியாது. உற்பத்தி ஜாஸ்தியாக எடுத்துனா, வால்யூம் ஜாஸ்தியாக எடுத்துன்னு வச்சுக்கோங்க, ப்ரைஸஸ் வில் ரெடியூஸ். ஆனால் சார், ஒரு தடகள வீரருக்கு ஒரு மாட்டு இறைச்சியோ அல்லது வேறு இறைச்சிகளோ தானே, ஒரு ரெட் மீட் தானே உங்களுக்கான ஒரு. நான் இப்போவும் நான் என்ன சொல்கிறேன், சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அந்த இதுக்குள்ளே இல்லை, அதுக்குள்ளேயே நான் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிந்தனை கொஞ்சம் குறைச்சிக்கங்க, கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கணும். இதை யோசிச்சு பார்க்கணும். ஒரு இமோஷனல் கோஷன்ட்டுங்கிறது லைஃப்பில் இருக்கணும் இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்கள் கண் எதிர்க்க ஒரு மாடு, எந்த மாட்டுக்குத்தேன் காத்தால பால் எடுத்து நீங்கள் நல்லா டிகிரி காஃபி குடிச்சிருக்கீங்களோ, உங்கள் கண் எதிர்க்க வெட்டி நீங்கள் மத்தியானம் அதை சாப்பிட போகிறீங்களா? இது சரியா? அவ்வளோதான் நான் கேட்குறேன். நான் இது பண்ணுறவங்க அப்படி எமோஷ்னலாக பார்த்துட முடியுமா? பார்க்கணும். நம்ம பழமொழிகளே இருக்குல்ல, கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்னு. கரெக்டு. அப்படி யோசிச்சு பார்க்கணுங்கிறேன். நீங்களும் நிறைய உதாரணங்கள் சொல்லியிருக்கீங்களே, இப்போ ராமாயணத்துலேயோ மற்ற இடங்கள்லேயோ கூட நிறைய இறைச்சி உண்ணக்கூடிய கடவுள்களுக்கே அதை படைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. நம்மளுடைய கிராமப்புற வழிபாடுகளில் படைக்கிற ராமாயணத்தை எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணா, அப்போ ராமர் தன் திருமணம் செய்த ஒரு பத்னிக்காக சேத்து கட்டின்னு போனார். இப்போ எத்தனையோ தமிழகத்தை ஆண்ட தலைவர்களுக்கு பல பத்னி இருக்கா. இப்போ நீங்க உட்கார்ந்து ராமரோட கம்பேர் பண்ணிட்டு, ராமனுடைய தகப்பன் அவருக்கு எத்தனை பத்னி? எக்ஸாக்ட்லி. ஸோ ராமர் அப்பாவுடைய எக்ஸாம்பிளை பார்த்துட்டு தான் தன் வாழ்க்கையை திருத்திண்டார். கரெக்டா? அது வந்து நம்ம அப்படி திருத்திக்கணும் இல்லையா? ஸோ நிறைய திருத்திக்கக்கூடியவா இருக்கணும். அதுக்காக இறைச்சி தப்பு இல்லையே. நான் இறைச்சி தப்பு நான் சொன்னேன்னா, இப்போ இல்லை நீங்க வந்து பீஃபை பத்தி கேட்டதுனால என்னுடைய அபிப்பிராயம் என்னன்னா, பால் கொடுக்கக்கூடியவள் ஒரு பசு. அந்த பசு என்பது நமக்கு இன்னொரு தாய், மாற்றுத்தாய் மாதிரி, செவிலித்தாய் மாதிரி ஆகும். அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு, நான் சட்டுன்னு டிசிஷன் எடுக்கணும்னு சொல்ல வரல. கொஞ்சம் கொஞ்சமாக சொசைட்டி தன்னை ரிஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஃபார்மருக்கும் பாதிப்பு இல்லாமல், பசுவுக்கும் பாதிப்பு இல்லாமல் நம்ம பார்த்தோம்னா, இந்தியா தான் உலகத்திலேயே டாப் எக்ஸ்போர்ட்டரில் ஒருத்தர். அதிகமாக பீஃபை ஏற்றுமதி பண்ணுறோம், 2வது இடம் 3வது இடம்ன்றோம். பெருமை இல்லை சார். ஆனால் அப்படி பண்ணுறவங்க எதுக்காக உலகம் ஃபுல்லாக அவ்வளோ நல்ல ஊட்டச்சத்து மிக்க உணவை வந்து கொண்டு போய் சேர்க்கிற நம்ம மக்களுக்கு அதை வந்து இப்படி எனக்கு இதுக்கெல்லாம் வந்து எக்ஸாக்ட் ஆன்சர் இல்லை. என்னோட அபிப்பிராயத்தில் ஜென்ரலி நான் வெஜிடேரியன்ஸுங்கிற டிஸ்டிங்ஷன் நான் பார்க்குறது இல்லை. இதில் இவங்க உயர்ந்தவர்கள், இவர் தாழ்ந்தவர்கள், வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால இவர் பகவானுக்கு ரொம்ப கிட்ட, அதெல்லாமல் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னுடைய அபிப்பிராயம் கேட்டால்
வெஜிடேரியனிசம் இஸ் ப்ரிஃபர்டுங்கிறேன். அதே சமயத்தில் நான்வெஜ் சாப்பிடக்கூடியவர்களும் நித்தியப்படி நான்வெஜ் சாப்பிட்றது இல்லை, நாள்கிழமை பார்த்து தான் சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் இந்த பீஃப் விஷயம் வரும்போது மட்டும், அந்த ஒரு மீட் வெரைட்டி வரும்போது மட்டும் என்னுடைய அபிப்பிராயத்தில் IMHOன்னு இங்கிலீஷில் பேர், மை ஹம்பிள் ஒப்பீனியன், ஒரு தாய்க்கு சமம் அந்த தாய் பசு. அதை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம் பொறுப்பு. இதுக்கேற்ற மாதிரி சமுதாயமும் அந்த ஃபார்மர்ஸோடு ஒருங்கிணைந்து கொஞ்சம் நம்ம செயல்பட்டால், ஒரு 5 இயர் பிளான், 10 இயர் பிளான், 20 இயர் பிளான், இது லாங் டேர்மாக டக்குன்னு ஒரு டிசிஷன் எடுக்காமல் மெதுவாக எடுத்தோன்னா சொசைட்டியை நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற முடியும். யாரையும் புண்படுத்தாமல், யார் நோக்கத்தையும் தாழ்வாக பேசாமல் நம்மளால் பண்ண முடியுங்கிறது இம்ப்ளிமெண்டபிள். இட் கேன் பி டன். நன்றி சார், உங்களுடன் நீங்கள் பண்ணுறோம். அக்ஷய திருதிக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்பிலான தங்கம் இலவசம். வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கே கோல்ட் ரேட்டை லாக் பண்ணுங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.